போன வீடியோவில் தான் சொன்னேன், மிடில் ஆர்டர் நம்ம கையை கடிக்கிறதுக்குள்ளே மிடில் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி ஆகணும், இல்லை பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு. ஆனால் அடுத்த மேட்ச்லேயே கடிக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னத்த சொல்ல. சரி வாங்க கைஸ், லாஸ்ட் மேட்ச் என்னெல்லாம் தப்பாக போச்சு, எதனால் சிஎஸ்கே மேட்சை லாஸ் பண்ணாங்கன்றதையும், அடுத்த மேட்சோட ப்ரிவியூயும், அடுத்த மேட்ச்சில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், எதெல்லாம் மாற்றினா நம்ம டீம் வின் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ப்ளீட் எல்லோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்களுக்கு சிஎஸ்கே அண்ட் இந்தியன் கிரிக்கெட் டீமோட அப்டேட்ஸ் அண்ட் இன்சைட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் கிரிக்கெட் பார்க்குற அண்ட் விளையாடுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. டாஸை ஜெயிச்ச ருத்து ஃபஸ்ட்டு பவுலிங் போகிறத தான் சூஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் கைஸ், நீங்களே சொல்லுங்கள், 3 வேர்ல்ட் கிளாஸ் டாப் ஸ்பின்னரை வச்சுக்கிட்டு பேட்டிங் பிச்சை ப்ரோ கொடுப்பாங்க. இவங்க என்னத்தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. நேற்று விளையாடின பிச்சு பக்கா பேட்டிங் பிச்சு. லாஸ்ட்டு மேட்ச் நமக்கு ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்டன்ஸ் இருந்த அளவு கூட இந்த மேட்ச்சில் இல்லை. ஆர்சிபியோட ஓப்பனிங் பேட்டிங் நல்லாவே இருந்துச்சு. கலீல் அகமது நல்லா தான் போல் பண்ணியிருந்தார், ஆனால் விக்கெட்லாம் எடுக்க முடியல. அடுத்ததாக அந்த அஸ்வின், ஜடேஜா எல்லாரையுமே பிரித்து எடுத்துட்டாங்க நேற்று பிச்சில். சுத்தமாக, அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சுத்தமாக அசிஸ்டன்ஸே கிடைக்கல ஸ்பின்னர்ஸுக்கு. நூர் அகமது மட்டும்தான் ரிஸ்பின்னர்ன்றதுனால நல்லா போட்டார். அவர் நேற்று இதுக்கே நல்லாவே போட்டோம், 36 ரன்னுக்கு போயிருந்தார், 3 விக்கெட் எடுத்திருந்தார். அதே போல் பத்திரானா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணியிருந்தாலும் டெத்தில் 19th ஓவர்லாம் சூப்பராகவே போட்டிருந்தார். ஒரே ஒரு வைடு மட்டும்தான் கொடுத்துருந்தாரு. பெருசாக மற்ற ரன்னுலாம் எதுவுமே போகவே இல்லை. நேற்று நம்ம மேட்சை லூஸ் பண்ணதுக்கு மெயின் காரணமே கேட்ச் ஒழுங்காக பிடிக்காதது தான். பட்டிதார் 3 வாட்டி கேட்ச் கொடுத்தாரு, ஆனால் அந்த 3 கேட்சுமே நம்ம பிடிக்கல, ட்ராப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பட்டிதார் அவரோட இன்னிங்ஸை 50s தான் எடுத்துகிட்டு போய் முடிச்சாரு. பட்டிதாருக்கு அப்புறம் அந்த பேட்ஸ்மேன்ஸும் பெருசாக அடிக்கவே இல்லை. கடைசியாக டிம் டேவிட் மட்டும் 3 6 அடித்தார் சாம் கரன் ஓவரில். அந்த பட்டிதாரோட 30 ரன்ஸ், இந்த டிம் டேவிடோட 3 6 எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு 30-35 ரன்ஸை நம்ம நேற்று கண்டெயின் பண்ணியிருந்தாலே ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். இந்த 2 மெயின் ரீசனால் தான் நம்ம நேற்று மேட்சை தோற்றோம். அடுத்ததாக சேசிங்க்கு ரச்சினும் திரிபாத்தியும் தான் ஓப்பனிங் வந்திருந்தாங்க. எந்த சேஞ்சஸ் இல்லை. திரிபாத்தி போன மேட்ச் மாதிரி இந்த மேட்சும் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டார் 3 பாலில். அடுத்ததாக வந்த ருத்ராஜும் டக் அவுட் ஆகிட்டார் நேற்றுன்னு பார்த்து. அதுக்கு அடுத்ததாக வந்த தீபக் கூடாவும் உடனே அவுட் ஆகிட்டார். ரச்சின் மட்டும் ஒரு சைடு நின்று மேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா சாம் கரன் உள்ள வந்து கொஞ்சம் ரச்சினுக்கு சப்போர்ட் பண்ணார், ஆனால் அவரும் உடனே அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டார். ஆனால் கைஸ், சீரியஸாக சொல்கிறேன், நம்ம மிடில் ஆர்டர் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இந்த தீபக் கூட திரிபாத்தி எல்லாம் ஒரே டீமில் வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓப்பனிங் டெவான் கான்வே வந்தே ஆகணும். தீபக் கூட திரிபாத்தியில் யாருன்னா ஒருத்தவங்களால தான் நம்மளால் 11 ஆட முடியும். அது எனக்கு தெரிஞ்சு திரிபாத்தியால் மட்டும்தான் ஆட முடியும். அதுவும் அவரை வச்சு ஓப்பனிங்லாம் பண்ணால் வேலைக்கே ஆகாது நம்ம டீம். ஒன்று அவர் 2 down வரணும், டெவான் கான்வே ஓப்பனிங் அனுப்பிட்டு ரச்சின் கூட நம்பர் 4ல் திரிபாத்தி வரணும். இந்த ஹூடாலாம் வேலைக்கே ஆக மாட்டார். நேற்று ஒரு ஐடியல் சுச்சுவேஷன், அவர் கொஞ்சம் பாலை சாப்பிட்டு இன்னிங்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்கான அறிகுறியே தெரியல ஹூடா கிட்ட. சாம் கரனும் நமக்கு இப்போதைக்கு இந்த டீமுக்கு தேவையில்லை தான் நினைக்கிறேன். நம்ம டாப் ஆர்டரை ஸ்ட்ராங் பண்ணாலே நம்மளால் கோர்ஸ் போடவும் முடியும், சேஸ் பண்ணவும் முடியும். இந்த மிடில் ஆர்டர் நமக்கு எப்படி இருந்தாலும் வீக்காக தான் இருக்க போகுது. அதனால மிடில் ஆர்டரில் நம்ம மாற்றி மாற்றி விளையாட வைக்கிறத விட நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்ம டாப் ஆர்டரை செட் பண்ணிட்டாலே நம்ம மேட்ச் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நேற்று மேட்ச்சில் நடந்த ஒரே பாசிட்டிவ் விஷயம் பத்திரானாவோட கம்பேக் மட்டும்தான். வழக்கம் போல் எம்எஸ் நேற்றும் ஒரு ஸ்டம்பிங் செஞ்சுருந்தார். ஆனால் இதை சொல்லலாம், லாஸ்ட்டு 2 ஓவர் தான் எம்எஸ் இறங்கினார்னு. எம்எஸ் கொஞ்சம் நேற்று முன்னாடியே இறங்கியிருக்கலாம் தான் நினைக்கிறேன். நானும் அஸ்வினுக்கு பதிலாக எம்எஸ் இறங்கியிருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். வந்த உடனே ரன்ஸ் ஓடணும், அடிக்கணும்லாம் கிடையாது. வந்து கொஞ்சம் க்ரீஸில் இருந்தாலே கொஞ்சம் பாடி செட் ஆகும். ஏன்னா அவர் ஐபிஎல் மட்டும்தான் ஆடுறாருன்றதுனால அவரால் அடிக்க முடிஞ்ச ஷார்ட்ஸ் ஆடி அவுட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, அடுத்து நடக்க போகிற மேட்சுக்கு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும், எப்படிலாம் பிளான் பண்ணால் நம்ம ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்றதை பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கைஸ், நம்ம பிளேயிங் லெவனில் மிடில் ஆர்டர் ஃபுல்லாக கலைச்சி போட்டு டாப் ஆர்டரை ஸ்ட்ராங் பண்ணணும். டெவான் கான்வேயும் ரச்சினையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்பர் 3 ருத்ராஜ், நம்பர் 4 திரிபாத்தி. வேற வழி இல்லை, இப்போதைக்கு திரிபாத்தி தான் ஆடி ஆகணும். நம்பர் 5 தூபே, நம்பர் 6 ஜடேஜா, நம்பர் 7 எம்எஸ் தோனி, நம்பர் 8 அஸ்வின், நம்பர் 9 நூர் அகமது, நம்பர் 10 கலீல் அகமது, நம்பர் 11 மதிஷா பத்திரானா. இம்பாக்ட் பிளேயரா அன்சுல் கம்போஜ் எடுத்துட்டு வர வேண்டியதுதான். ஏன்னா சாம் கரன் போட்ட ஓவர்ஸ் அன்சுல் கம்போஜால நல்லா பெட்டராகவே போட முடியும். லோக்கல் இந்தியன் டேலண்ட் வேற, நம்ம நம்பி கொடுக்கலாம். அன்சுல் கம்போஜ் எடுத்துட்டு வரலாம். அவரால் டெத்லையும் போட முடியும், பவர் பிளேலையும் போட முடியும். இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக அடுத்த மேட்ச் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாத மேட்ச் கவுஹாட்டியில் நடக்கிறதுனால அங்கேயும் பிச்சு ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணும். அதனால சிஎஸ்கேவால் அவே மேட்ச் ஜெயிக்க முடியும்னா கவுஹாட்டி அதில் ஒரு பிச்சாக இருக்கும். நாளைக்கு மேட்ச் மட்டும் தப்பி தவறி நம்ம தோத்துட்டுனா சிஎஸ்கே எழுந்திருக்கிறது இந்த சீசனில் கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன், இருந்தாலும் இதுதான் உண்மை. ஆனால் கைஸ், நேற்று மேட்சுக்கு நமக்கு இருக்கிற ஸ்பின்னர்ஸுக்கு ஆர்சிபியை பொட்டலம் பண்ணிடலான்னு நினச்சேன். எப்படி பண்ணிட்டாங்க.
ஓகே கைஸ், நேற்று மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த மேட்ச்சுக்கு நீங்கள் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு, இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம். லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் கிரிக்கெட் பார்க்குற அண்ட் விளையாடுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் நாளைக்கு மேட்சோட ப்ரிவியூ வீடியோவில் வந்து உங்களை பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.